வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல வை கொஸ்டின்ஸ்ல வுட்ட யூஸ் பண்றப்போ, ஷுட்ட யூஸ் பண்றப்போ உள்ள ஒரு டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்க போறோம். இன்ஃபாக்ட் நம்ம இந்த வுட், ஷுட் மட்டும் இல்ல, டிட்ட யூஸ் பண்றப்பவும் உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வை ஷுட் ஐ, வை ஷுட் பி இந்த மாதிரிலாம் கேட்கிற கொஸ்டின்ஸ். இது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ரீசன் கேட்கிறப்போ, நான் ஏன் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ரீசன் கேட்கறதுக்கு நம்ம வந்து வை ஷுட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். அதிலயும் குறிப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்சனுக்கு ரொம்ப காமனா அந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பெர்சன் அப்படின்னு எத சொல்றோம் அப்படின்னா, நான், நாம் இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர்ன்றது ஐ, ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல்ன்றது வி. வை ஷுட் ஐ? வை ஷுட் வி? அப்படி நம்ம கேட்கறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ அண்ட் விக்கு மட்டும் தான் இந்த ஸ்ட்ரக்சரா அப்படின்னா அப்படியும் இல்ல. மத்ததுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தோம்னா, வை ஷுட் ஐ? வை ஷுட் பி? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது. ஸோ எந்த இடத்துல கேட்போம்? ஸோ ஒரு இடத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்க இடத்துல நீங்க கூட கூட பேசிட்டே இருக்கீங்கன்னா, "கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் எரிச்சலா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. இல்ல நம்மள கண்டிக்கிறாங்க. இல்ல ஒரு விஷயத்த செய்யின்னு நம்மள வந்து சொல்றாங்க அப்படின்னா, "நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் அமைதியா இருக்கணும்?" இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த "வை ஷுட்" அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டோனே பார்த்துக்கோங்க. ஏன்னா, "ஒய் ஷுட்" அண்ட் "ஒய் வுட்" 2க்குமே தமிழ்ல பார்த்தீங்களான்னா, நான் ஏன் செய்யணுங்கிற மாதிரி, அவன் ஏன் அப்படி செய்யணும்? இந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் 2யுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்களான்னா, இந்த டோன் தான். நான் ஏன் செய்யணும்? அப்படின்னு ரீசன் கேட்கிறப்போ நம்ம வந்து ஷுட்ட யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அமைதியா இரு. பி குயட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஏன் அமைதியா இருக்கணும்? "ஒய் ஷுட் ஐ பி?" அப்படின்னு நம்ம கேட்போம். நான் ஏன் அங்க போணும்? இப்ப நீ அங்க போ அப்படின்னு கேட்டா, நான் ஏன் அங்க போணும்? அப்படின்னு கேட்கறதுக்கு, "வை ஷுட் ஐ கோ தேர்?" அப்படின்னு நம்ம கேட்போம். "வை ஷுட் ஐ கோ தேர்?" ஸோ சொன்ன மாதிரி இது வெறுமனே ஐக்கும், விக்கும் மட்டும் இல்ல. இப்போ உங்களுடைய தம்பிய அங்க போ அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஏன் அங்க போணும்? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்கும் நம்ம வை ஷுட் ஹி கோ தேர்? அப்படிதான் நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணுவோம். இப்ப நாம ஏன் பணத்த முதலீடு செய்யணும்? நம்ம வந்து ரீசன் கேட்கிறோம். அப்படி செய்யறதுனால என்ன லாபம்? அப்படின்றத ரீசன தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஏன் பணத்த முதலீடு செய்யணும்? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ இந்த இடத்துல டோன்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும், ரீசன் தான் கேட்கிறோம் இல்லையா? ஸோ வை ஷுட் வி இன்வெஸ்ட் மனி? வை ஷுட் வி இன்வெஸ்ட் மனி? அவங்களுக்கு ஏன் நம்ம பணம் குடுக்கணும்? நாம ஏன் அவங்களுக்கு பணம் குடுக்கணும்? Why should we give them money? Why should we give them money? இப்போ உங்கள வந்து சாரி சொல்ல சொல்றாங்க. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் இந்த தப்பு பண்ணலன்னு நெனைக்கிறேன். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? Why should I apologize? I don't think I did anything wrong. Why should I apologize? I don't think I did anything wrong. இப்ப நம்ம பார்க்க போறது why would. இந்த why shouldக்கும் why wouldக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, why would பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னா, "அப்படியா? ஏன் அப்படி?" அப்படி மாதிரி கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து why would யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் உன்கிட்ட பொய் சொல்லிட்டா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன கேட்போம்? "அப்படியா? என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பொய் சொல்லணும்?" அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த டோன் தான் டிஃபரண்ட். முன்னாடி நம்ம சொன்னது வந்து, "நான் ஏன் பண்ணணும்? நான் ஏன் இத செய்யணும்?" அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வை ஷுட் யூஸ் பண்ணோம். இப்போ நமக்கு புரியாம, "அப்படியா? அவன் ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்?" அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து வை வுட் யூஸ் பண்றோம். என் ஃப்ரெண்ட் ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்? "வை வுட் மை ஃப்ரெண்ட் லை டூ மீ? வை வுட் மை ஃப்ரெண்ட் லை டூ மீ?" இப்போ இந்த இடத்திலேயே நம்ம வந்து டிட் வச்சு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்துரலாம். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம். அதுல உங்க ஃப்ரெண்ட் பொய் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்போ நாம ஒரு எமோஷன்ல ஒரு ஒரு சோகமா, "ச்சே! என் ஃப்ரெண்ட் ஏன் என்கிட்ட இப்படி பொய் சொன்னா?" அப்படி நம்ம கேட்போம். இதுல இருந்து நம்ம வந்து சொல்லணும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அப்படிலாம் நம்ம கேட்கல. "அவ ஏன் பொய் சொன்னா?" அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம "வை டிட் மை ஃப்ரெண்ட் லை டூ மீ?" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "வை டிட் மை ஃப்ரெண்ட் லை டூ மீ?" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல அவ நிஜமாவே பொய் சொன்னாளா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. வேற ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க, "உன்கிட்ட பொய் சொல்லிட்டா" அப்படின்ட்டு. அப்ப நம்ம குழப்பமா, "அப்படியா? அவ ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து ஒய் வுட்ட யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல வர இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அப்போ இது பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்க்கு மட்டும் தான் நம்ம ஒய் வுட்ட யூஸ் பண்ணுவோமா? இந்த இடத்துல வுட்ன்றது பாஸ்ட் டென்ஸ ரெஃபர் பண்ணுதா? ஏன்னா வுட்ட சில இடங்கள்ல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி பார்த்தா அப்படி இல்ல. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப நாம இந்த மாதிரி கேட்கிறோம். அவ்வளோதான். இப்போ அ இப்படியெல்லாம் சொன்னீன்னா, அவ கண்டிப்பா உன்கிட்ட பொய் தான் சொல்லுவா அப்படின்னு ஃபியூச்சர்ல அவ உன்கிட்ட பொய் தான் சொல்லுவா அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் நம்ம இதே மாரி தான் தமிழ்ல கேட்போம் இல்லையா? அப்படியா? அவ ஏன் என்ட்ட பொய் சொல்லணும்? அப்படிதான் நம்ம கேட்போம். இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றப்ப, அப்படியா? அவங்க ஏன் அப்படி செய்யணும்? அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல
would யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புரியாத ஒரு விஷயம். அப்படியா ஏன் பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்றத ஒரு டவுட் மாதிரி கேட்கறதுக்கு நாம வந்து would யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல நம்ம இப்படி கூட சொல்லலாம். அப்படியா என் ஃப்ரெண்ட் ஏன் என்கிட்ட போய் சொல்லப் போறா? அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ 2க்குமே நம்ம would தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ why would my friend lie to me? இப்போ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்ட்லயே ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவளுக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தாலும் அவ போமாட்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எப்படி கேட்போம்? அவ ஏன் போமாட்டா? அவ ஏன் இத மறுக்கணும்? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே! அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லையா? ஸோ அகைன் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அப்படியா? அவ ஏன் மறுக்கணும்? அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம வுட்ட யூஸ் பண்றோம். ஸோ ஷி வில் நாட் அக்செப்ட் திஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்றப்போ, வை வுட் ஷி ரிஃப்யூஸ் இட்? திஸ் சவுண்ட்ஸ் லைக் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. இத பத்தி நம்ம கேள்விப்படுறோம். அப்ப நம்ம வந்து நமக்கு டவுட் ஆயிடும். அவங்க எவ்ளோ பெரிய ஆளுங்க. ஏன் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படி நம்ம டவுட்டா கேட்போம். Why would they invest in such a small project? Why would they invest in such a simple project? இப்படி நம்ம கேட்போம். ஸோ இது வந்து டவுட். இப்ப இதே நாம ஒரு கம்பெனி, நாம தான் இன்வெஸ்ட்டே பண்ண போறோம். நம்மள இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த மாரி ஒரு விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? அப்ப நாம why should I invest in such a simple project? அப்படி நம்ம கேட்போம். ஸோ அப்போ வந்து ரீசன் கேட்கிறோம். ஏன் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? Why should I invest in such a simple project? அப்படி நம்ம கேட்போம். ஸோ அடுத்தவங்கன்றப்போ நமக்கு டவுட் ஏன் இதுல போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படி கேட்கிறப்போ why would they invest in such a simple project? அப்படி நம்ம கேட்போம். இப்போ இந்த why would நம்ம வந்து இன்னொரு இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் சப்ஜெக்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் பெர்சன். சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஐ அண்ட் வீக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டைப் கொஸ்டின்ஸ்க்கு பேரு வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம வந்து கொஸ்டினா கேட்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் இத கொஸ்டினா கேட்போம். ஆனா அது வந்து ஒரு கொஸ்டின் இல்ல. இது வந்து நம்மளுடைய எமோஷனுடைய ஒரு வெளிப்பாடு. பதிலை எதிர்பாராத கேள்வி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சும்மா நம்மளுடைய எமோஷன வெளிப்படுத்துறப்ப அது வந்து ஒரு கேள்வியா நம்ம கேட்போம். ஆனா அதுக்காக மத்தவங்க கிட்ட இருந்து எந்த பதிலையும் நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லயும் நம்ம ஒய் வுட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா சப்ஜெக்ட் ஐ அண்ட் வீக். ஸோ அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோ, இல்ல உங்க அக்கா, தம்பி யாரோ, "ஏய் என் புக்க நீ எடுத்தியா?" அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? "நான் ஏன் உன் புக்க எடுக்க போறேன்? அப்படி செய்யறதுக்கு எந்த காரணமும் இல்ல. உன் புக் எனக்கு எதுக்கு?" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து, "நான் எடுக்கல அப்படின்றத தான் நான் ஏன் அத எடுக்க போறேன்?" அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லையா? ஸோ கொஸ்டினா கேட்டா கூட அது வந்து ஒரு கொஸ்டின் இல்ல. பதில எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு எமோஷன இல்லன்னு சொல்றத தான் நம்ம அப்படி ஒரு கேள்வியா நம்ம சொல்றோம். ஸோ அதனால இது வந்து ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வுட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ "Why would I take your book? I have no reason to do so." "Why would I take your book? I have no reason to do so." இப்ப இதே மாதிரியான இன்னொரு கொஸ்டின். "என்கிட்ட நீ பொய் சொன்னியா? நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லப் போறேன்? அதனால எனக்கு என்ன யூஸ்?" அப்படின்னு நம்ம கேட்போம். "Why would I lie to you? I have nothing to gain from it." "Why would I lie to you? I have nothing to gain from it." இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். "நீ என்ன பத்தி நெறைய பின்னாடி பேசுற போல இருக்கு." அப்படின்னு யாராவது கேட்டா, யாராவது சொன்னா, "நான் ஏன் உன்ன பத்தி காசிப் பண்றேன்? எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "So why would I gossip about you? I don't have time for all that." I don't have time for all that. ஸோ நம்ம ஜென்ரலா "Why should I do it?" அப்படின்னு கேட்கிறப்போ, நான் ஏன் அத செய்யணும்? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். "Why would I do it?" அப்படிங்கிறப்போ, நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணணும்? நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ண போறேன்? அப்படி கேட்கறதுக்கு நம்ம வந்து why would ஐ யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோல நாம why கொஸ்டின்ஸ்ல would அண்ட் should, ஆஃப் கோர்ஸ் did இத யூஸ் பண்றப்போ உள்ள டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.